4 வருஷம் ஆச்சு. இஸ் கிரேட்ங்க. ஆனஸ்ட்டுங்க. ஆனஸ்ட்னா தெரியல உங்களுக்கு. ஆனஸ்டா நீங்க படிச்சிருக்கேன். ஆனஸ்ட்னா அந்தமா நெஞ்ச நிமிர்த்தி அப்படி அப்படி இதுமா அரசியல் பண்றாரு. அது ஆனஸ்ட். காலில் போயிட்டு தவழ்ந்து போயிட்டுலாம் அரசியல் பண்ணல. இந்த என்ன சொல்றது, இந்த பச்சொந்தி மாதிரிலாம் வேலை செய்யல. அவரு நெஞ்சு, அதாவது ஸ்டாலின்னா ஒரு ஆனஸ்ட். பேரை சொல்லும் போதே ஸ்டாலின் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆனஸ்ட் இருக்கு. அந்த தான் 4 வருஷம் ஆட்சிக்கு என்னன்னா பக்கா. இதை விட எவனாலும் பண்ணவும் முடியாது, இனிமே எவனாலும் பிறனும் வர முடியாது. அவர் தான் இந்த ஆட்சியில் எல்லாம் இல்லை, அதாவது பெண்களுக்கான இலவச ஃப்ரீ பாஸ் தராங்க. 1000 ரூபா முதியோருக்கு கொடுக்குறாங்க. அது ஃப்ரீ பாஸுங்கிறது அடிக்கடி போகிறவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் ஃப்ரீ பாஸ் ரொம்ப அவங்க கிடைக்கிறதுக்கு எங்கே போனாலும் அவங்க மகளிருக்கு ஃப்ரீ பாஸ் ஒன்று. அதுவும் இல்லாத உரிமை தொகைன்னு சொல்லிட்டு 1000 ரூபா தராங்க. சில பேர் எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பணம் இல்லாதவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு 1000ங்கிறது பெரிய விஷயம். 1000 ரூபா மாதம் மாதம் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாத ஹாஸ்பிட்டலில் கிண்டியில் உடம்பு சரியாதவங்களுக்கு 60 வயசு ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக செய்கிறாங்க. எந்த நோய் இருந்தாலும் உடனே பண்ணுறாங்க. எல்லாம் ஏகப்பட்ட செலவு பண்ணி பண்ணுறாங்க. வயசு 60 ஆனாலும் 60 கம்மியாக உள்ளவங்களுக்கும் நிறையா செய்கிறாங்க. என்ன தேவையானதை உடனே என்ன தேவையோ எல்லாம் பொருள் மாத்திரை முதற்கொண்டு எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. எல்லாம் சிறப்பாக செய்கிறாங்க. மழை காலத்தில் எந்த பிரச்சனையாக வந்தாலும் உடனே இந்த ப்ராப்ளம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, உடனே என்ன தேவையை செஞ்சு கொடுக்குறோம். டியூப் லைட் எரியலன்னு அந்த ப்ராப்ளம் சொன்னான்னு வச்சுங்களேன், அடுத்த நாளே வந்து உடனே பார்த்துறாங்க. அதுவும் இல்லாத ஏகப்பட்ட நிறைய செய்யக்கூடிய இருக்காங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, காலேஜ் பசங்களுக்கு 1000 ரூபா தராங்க, பெண்களுக்கு 1000 ரூபா தராங்க. இந்த பணம் கொடுக்குறாங்க. படிக்காதவங்க கூட படிக்கணும்டான்னு சொல்லி சண்டை போடுறாங்க, காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. சில பேர் பெண்களுக்கு பணம் ஆண்கள்லாம் தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி வச்சு பணம் அவங்களுக்கு சேஃப்டியா இருக்கு. 1000 ரூபா கொடுக்கறது பெரிய விஷயம் நினைக்கிறாங்க. பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. ஒண்ணு போன வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த மழை காலத்தில் வந்து துணை முதல்வர் வந்து எங்கெங்கே மழை தங்கிச்சு அங்கெல்லாம் போயிட்டு பார்வையிட்டு அதுக்கான உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி அதிகாரிகள் கிட்ட சொன்னாங்க. அதெல்லாம் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கும் போது நாட்டில் வந்து நல்ல விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷமா. துணை முதல்வர் வந்து ஏற்கனவே வந்து அவர் வந்து அமைச்சராக இல்லாத போதே வந்து திருநெல்வேலி அந்த ட்ரிபிள்கனி தொகுதியில் வந்து வீடு வீடாக போயிட்டு தெருவாக போயிட்டு வந்து பார்வையிட்டு மக்களுக்கான அந்த ஏரியாவுக்காக மக்களுக்காக எல்லா உதவியும் செஞ்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அமைச்சராகும் போது அது வந்து இன்னும் விரிவுபடுத்தி நல்ல திட்டங்களை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. 2026 தேர்தலில் வந்து இந்த ஆட்சியில இந்த நல்ல விஷயங்கள்லாம் செய்யும் போது முதல்வர் மு க ஸ்டாலின் திரும்பவும் மீண்டும் ஆட்சிக்கு வருவார். 2026 டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும்.